என் பேர் கலா. ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் 5 வருஷம் 5வது படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது, பொண்ணு 5ஆம் கிளாஸு, பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் தவறி ஒரு ஆக்சிடெண்ட்டில் முதுகுத்தண்டு உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியல. அப்புறமா ஸ்கூல்லையே ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நான் ஷூ கம்பெனியில் ஸ்டிச்சராக வேலை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் 12ல் 90% மார்க் எடுத்தார், நல்ல மார்க் எடுத்தார். அப்புறம் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்ற போது சரி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம். ஆர்ஐடியில் கிடச்சிது. ஃபீஸ் கம்மி பண்ணி 1.25 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது நான் வேலைக்கு போயிட்டு பாதி ஃபீஸ் கட்ட முடியும், மீதி பாதி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் மதிவான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த ட்ரஸ்ட்டை. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இயர் எங்களால் முடியல, இது எங்களுக்கு தெரியல இது இங்கே ட்ரஸ்ட் இருக்குதுன்றது. 2வது வருஷம்தான் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் பாதிக்கு பணம் ஃபீஸ் கட்டிட்டாங்க. பையனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த 4 வருஷம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்ச பிறகு இந்த ட்ரஸ்ட்டுக்காக வருஷம் டொனேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் சார். ரொம்ப நன்றி கிண்டி ட்ரஸ்ட்டுக்கு. என் பேர் செல்வமணி. நானும் அம்மா சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் 12th சிபிஎஸ்சியில் படித்தேன். அப்பா இந்த மாதிரி ஆன பிறகு ஸ்கூல்லேயே இந்த மாதிரி சரி நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீஸ் குறைச்சி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. 12th வரைக்கும் முடித்தேன். 12th அம்மா சொன்ன மாதிரி 90% எடுத்தேன். அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் கிடச்சிது. ஃபீஸ் ஸ்டார்டிங்கில் 1.5 சொன்னாங்க, 1,80,000. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா கொஞ்சம் யோசிச்சார். ஃபஸ்ட்டு வருஷம் எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டிட்டோம். அதுக்கப்புறமா தான் அப்பா தெரிஞ்சவங்க மூலயமா மதிவானந்த் சார் மூலயமா ராஜமாணிக்கம் சார் இந்த கிண்டி ட்ரஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் வருஷத்துக்கான பாதி அமௌண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி. நான் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ராஜலக்ஷ்மி. செகண்ட் இயர் இது. 3rd இயர் 4th இயர் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு திருப்பியும் நான் செலுத்த பார்ப்பேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மதிப்பிற்குரிய டோனர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு 2 பொண்ணுங்க. ஐ எம் பிரகாசம் அப்புறம் வடபழனி. 2 பொண்ணுங்களுமே சாரதா வித்யாலயில் தான் படித்தாங்க. நல்லா படிக்கிற பசங்க, படிக்க வைக்க முடியல. திஸ் இஸ் மை 2வது பொண்ணு சுஷ்மிதா. நான் 25 வருஷமாக கடுமையாக உழைக்கிறேன். வாழ்க்கையை முன்னேற முடியலன்றதை விட வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு திருடாமல் போய் சொல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கூட ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்றது தான் உண்மையான நான் உணர்ந்தது. அது காரணம் வெறும் +2 முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னையில் ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு சரியான வாய்ப்பு அமையலை. தூக்கிவிட ஆள் கிடையாது. அப்போல்லாம் டோனர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பேக்ரவுண்ட் கிடையாது. எல்லாமே இல்லாமல் முன்னேறணுன்னா கல்வி ரொம்ப முக்கியமாக இருந்தது. என்கிட்ட ஒரு டிகிரி கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் டே நைட்டு உழைச்சி கூட ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. பட் அதுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு சாரதா வித்யாலயா மேம் ஹெட்மிஸ்ட்ரஸ் மேம் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி நல்லா படிக்கிற பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. இப்போ 2வது பொண்ணுக்கு கிண்டி 1975 மூலிமா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவளுக்கு ஒரு படிப்பு கொடுத்துருக்காங்க. என்னால் டிகிரி வாங்க முடியல. என் 2 பொண்ணுங்களுமே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நல்லபடியாக படித்து பெரியவ அக்செஞ்சரில் ப்ளேஸ் ஆகிருக்கிறா. சின்னவ உங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆவா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நான் என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய சுயநலம். நான் வாழ்க்கையை நல்லா வாழணும்னு விரும்புகிறேன். பட் இங்கே இருக்கிற டோனர் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் கடவுளை எந்த ரூபத்தில் கும்பிட்றீங்கன்னு தெரியாது. பட் இவங்கள கடவுளை நினைங்க. அவங்களுக்கு நீங்கள் திரும்பி நியாயம் பண்ணணுன்றது நான் அன்பாக கேட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு திரும்ப பண்ணுங்கள். இது கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கல. அவங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் திரும்ப பண்ணுங்கள். என் 2 பொண்ணுங்களுக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
Good afternoon to one and all present here. First of all, I would like to say thanks to give me this great opportunity to do an act of something, like to say thank you, but words are not enough. Um, First of all, this place feels so familiar to me because my school HM is here, Shanti ma'am, and my schoolmates are here, and my trustees who always giving youthful vibes whenever I'm seeing them, and my college alumni one by now only I know. And this is my college, my second home. I have been studying for 3 years. Now I'm studying third year B Computer Science and Engineering in the College of Engineering, Indiana University. Um, Even though I'm coming from a small background, small family background, my parents have never failed to give me a good education, a good guidance throughout my life. And I feel so proud to say that I have the best parents anyone could ever have. And I feel so proud that Gindi 1975 Trust members, founders are my alumni. I feel so proud to say this. Um, from up to my 8th grade, I was studied in a small matriculation school. Somehow my family managed to pay the fees, and after that, due to some financial struggle, and there was only up to 10th standard in that school. So I shifted to Sharada Vidyalaya, government aided school. In the beginning, I didn't know anything about that school, but after I completed my 12th grade in that school, I felt so blessed to study in the school. I never paid any fees. I've studied all my 9th standard, 10th, 11th, 12th in scholarship. I have to say a big thanks, and that's not enough, but I have to say big thanks to my HM and my school and my teachers. I've scored 585 out of 600 in my 12th grade computer science maths course, and 198.5 cutoff. My teachers are the only reason for me to score this much marks. And at that time, my family and I was thinking, I have an elder sister. As my father said, I have an elder sister. She's now working in Accenture as an advanced engineering app analyst. And at that time, when I was about to join in a college, she was also studying at Anna University MIT campus, BA Computer Science and Engineering. So my family and I was thinking, how could we afford to pay both my sisters and my education fees? So one day, after my result came out, my father, my mother, and me went to my HM ma'am, and and told her that, ma'am, we scored this much cutoff, and we are about to join. We are about to go to counseling, Anna University counseling, and try for College of Engineering, India, Anna University. Without any hesitation, the next second, my HM ma'am called to Gindi 1975 Trust, and she told them about me. And without any hesitation, they have accepted donate to my education. In my college life, I'm now studying pre-final year, third year. In all my 3 years, I've paying two fees. I've been paying two fees. One is semester fee, and another one is exam fees. Whenever exam comes, I pay that fee. Donors took care of all those fees, and I never paid a single rupee for my college education in all these 3 years. I don't know. I feel so blessed and lucky to have this kind of trustees, this kind of school I studied. I feel seriously so blessed. Thank you all those trustees, my donors, respectful donors. And I really hope that in a couple of years, I could able to say thanks not only through words but also through actions
by repaying this trust. Thank you so much for giving me this opportunity. Thank you. அடுத்த பேச்சாளர் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வெளியில் போய் ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் உங்ககிட்டலாம் வைக்கணும்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் வந்து காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு தவறான காலேஜ் தவறான கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு வராங்க. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பையனுக்கு ஈஸியாக ஜெயின் காலேஜ், பெரிய காலேஜ், விவேகானந்தாலெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கும். அவரை கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்த்து எனக்கு பக்கத்தில் இருக்கங்க, எனக்கு கொடுக்குறாங்க, நல்லா படிக்கிற பையன். ஒரு புது காலேஜில் வந்து 40,000 ரூபாய் தான் ஃபீஸு, நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் உதவி செஞ்சோம். அவங்க அந்த காலேஜில் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஃபீஸை வந்து 1 லட்சத்துக்கு மாற்றிட்டாங்க. சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா காலேஜில் நடக்கிறது. அவங்க வந்து அது புது காலேஜை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் 40,000 ஃபீஸில் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் 1 லட்சம் கழிச்சு எங்களுக்கு வந்து அந்த ஃபிட்மெண்ட்டில் வரல. தென் அந்த அவர் ஏதோ பண்ணி ஒரு மாதிரி அதை சமாளித்தோம். ஸோ நீங்கள் புதுசாக படித்த பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்து உங்ககிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டு இங்கே சேரலாமா அங்கே சேரலாமான்னு கேட்டால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து, ஈவன் எங்ககிட்ட ஸ்காலர்ஷிப் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட வந்து தே கேன் லேர்ன் அபவுட் த காலேஜஸ் அண்ட் ஜாயின் த கரெக்ட் கோர்ஸ். இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சப்ஜெக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன், ஆனால் கிண்டியில் தான் சேரணும்னு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் சொன்னார். எஸ், வி டிட் இட். நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டில் படித்தாலும் கடைசியில் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் சப்ஜெக்ட். மேலே படிக்கச்சே நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்படி இருக்கச்சே ஒரு இன்ஸ்டிடியூஷனோட கிண்டிக்கு ஒரு மரியாதை இருக்குது மார்க்கெட்டில். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உள்ளே வந்துங்கிறது எங்கள் அட்வைஸ். அது மாதிரி சில காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து 5,000 ரூபாய் தான். அதுவே அதே வருஷம் இன்னொரு பையன் பொறுமையாக வெயிட் பண்ணி ஏஎம்ஜேஎன் அவனோட குறைவான மார்க் எடுத்தவன் ஏஎம்ஜேஎன் காலேஜில் 5,000 ரூபாய் சீட்டு வாங்கிட்டான். வி ஆர் நாட் ஈவன் ஹெல்பிங் ஹிம். He says, I can afford 5,000 rupees. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கோர்ஸுக்கெலாம் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிலதெல்லாம் சொல்கிறதில்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. பல இன்ஜினியரிங் காலேஜில் போனால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க, ப்ரைவேட் காலேஜிலலாம். அதனால் நாங்கள் கொஞ்சம் we have lot of data. உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை அப்ரோச் பண்ணினா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லி எங்களை வந்து பார்க்கலாம். ஸோ வி வில் கைட் யூ விச் ஆர் எந்த காலேஜெல்லாம் உங்களுக்கு வந்து ரீசனபிளாக இருப்பாங்க. அது இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜில் கூட இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க, 1.2 lakhs என்னமோ. அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்ககிட்ட 60,000 ரூபாய் கட்ட முடியுங்க, மீதிக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் பண்ணினோம். அடுத்த வருஷம் அதை 2 லட்சம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல காலேஜுகள் வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது. நிறைய காலேஜ் வெரி குட் ஓல்டு காலேஜெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் அவங்க ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல காலேஜ், ஆனால் அது தெரியாது, பக்கத்து வீட்டில் சொன்னான் எதிர் வீட்டில் சொன்னான்னு போகிறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைச்சு உங்களை அப்ரோச் பண்ணினா பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் யோசித்து இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்கான்னு பார்த்து நல்லா அவங்க ஃபீஸ் எல்லாம் நிஜமாகவே மெயின்டைன் பண்ணுவாங்களா, பசங்க படிக்கிற மட்டும் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அட்மிட் பண்ணணும். ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க தவறான இடத்துல போய் படிக்கிறாங்க. தவறான காலேஜில், டீச்சர் இல்லாத காலேஜிலலாம் நான் கன்செஷன் கொடுக்குறேன்னு முதல் வருஷம் கூட்டின்னு போடுறாங்க, 2வது வருஷம் டீச்சரே இருக்க மாட்டாங்க, அங்கே இவங்க தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி பல குறைகள் இருக்குது பல காலேஜஸில். கொஞ்சம் நிதானமாக அவங்க சொன்னாங்க, எதிர் வீட்டில் சொன்னாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸே என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த காலேஜுக்கு போகிறாங்க நான் போனோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ப்ளீஸ் செலக்ட் த காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் வித் லாட் ஆஃப் கேர். மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க, தேவைப்பட்டால் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இது வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் நீங்கள் நடக்கிற டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வேறுபாட்டாக இருக்குது. பட் ஐ தாட் ஐ வில் மேக் அன் அப்பீல் அட்லீஸ்ட். அப்புறம் நீங்கள் பேசுகிற டாபிக் எனக்கு புரியுறது. நிறைய பேர் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்க. வி தேங்க்யூ ஃபார் தட். அதே ஒரு திருக்குறளில் இருக்க, நீங்கள் அந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு, அதாவது அந்த டயத்தில் கிடைக்கிற ஹெல்ப் வந்து உலகத்தோட ரொம்ப பெருசும்பாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க.
அந்த மாதிரி the value is not important. Please timely think that matters. Anyway, now I will give the mic to other people who would like to continue. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலினி, என் பையன் பேர் வி ஆகாஷ். எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் பியர், சவுண்டு கம்மியாக இருக்கட்டும். அதுக்கு சவுண்டு கேட்டாலே பயமாக இருக்கும். அதுக்கு தான். வி ஆகாஷ் ஆர்கேஎம்மில் தான் படித்தாங்க. 12th வந்து 90% செக்யூர் பண்ணாங்க. அவங்க தான் சந்திரசேகர் சார் நம்பரும் நரசிம்ம சார் நம்பரும் கொடுத்து ரெஃபர் பண்ணி கிண்டி ட்ரஸ்ட்டில் போய் கேளுங்கன்னாங்க. நான் என்ன டிகிரி படிக்க வைப்பேனா என்ன படிக்க வைப்பேனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க கைட் பண்ணி மீனாட்சி சுந்தரராஜனில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க. இப்போ என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான்றது நினைக்கும் போதே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் கிண்டி ட்ரஸ்ட்டுக்கு. நான் அதே மாதிரி நான் இப்போ எப்படி எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறனோ இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி என் பையன்கிட்டயும் சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ணா ஸ்கூலுக்கும் கொடுக்கணும், நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போனோன்னே ஃபஸ்ட்டு சேலரியில் அதே மாதிரி கிண்டி ட்ரஸ்ட்டுக்கும் கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும்னு நான் இது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்கேன். காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லு பாமித்தி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் மெயின் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எனக்கு வந்து டாக்டர் சித்ரா மேடம் அங்கே நான் படிக்கும்போது அவங்க ஹெச்எம்மாக இருந்தாங்க. அப்புறம் ராஜநாராயண் சார் தான் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உங்கள் ஸ்கோர் நல்லா தான் இருக்குது, நான் வந்து கிண்டி ட்ரஸ்ட் நம்மளோட காலேஜில் நம்ம ஸ்கூலில் படித்தவங்க தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட நீ ஹெல்ப் கேளு, அவங்க உனக்கு கைட்லைன்ஸும் கொடுப்பாங்க. நீ எந்த காலேஜ் போகலாம், உனக்கு எந்த டிகிரி நல்லாயிருக்கும், என்ன கோர்ஸ் படிக்கலாம், எல்லாமே உனக்கு அப் டு டேட் வந்து உனக்கு டேட்டாவே உனக்கு கொடுப்பாங்க. நீ அங்கே போய் அவங்கக்கிட்ட நீ ரெஃபர் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்காக வச்சு உனக்கு என்ன படிக்கணும், எதை படிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி கருணாகரன் சார், அப்புறமா சந்திரசேகர் சார், அப்புறமா அந்த நரசிம்மன் சார் நிறைய எங்களுக்கு சொன்னார். இப்போ ஒரு கரியருக்கும் கேரியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஒரு கரியர் பார்த்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், அதில் இது நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு மித்தில் இருப்போம். ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படித்தா தான் நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நம்ம ஒரு பிளேஸ் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நான் இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான் படிக்கிறேன், அதுலேயும் கோடிங்ஸ் வருது, அதுலேயும் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் நம்ம படிக்கிறோம், மிஷின் லேர்னிங்ஸ் படிக்கிறோம். நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. லைக் அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க ஒரு டேட்டா கொடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி காலேஜஸ் ரெஃபர் பண்ணி இப்போ நான் செகண்ட் இயர் கரண்டாக படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்குமே எனக்கு டியூஷன்ஸ் ஃபீஸ் கட்டி எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ஒரு திருக்குறள் இருக்கும், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை, செய்ன்றி கொன்றமதற்கு. நம்ம ஒரு உதவி செஞ்சதை வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய தவறை நம்ம வந்து செஞ்சிருந்தாலுமே செஞ்ச நன்றியை நம்ம மறந்தோம்னா இறைவன் எப்பொழுதுமே மன்னிக்க மாட்டார்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் கிண்டி ட்ரஸ்ட்டுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவிகள், என்னோட ஃபஸ்ட்டு சேலரி என்ன இருக்கோ என்னால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக நான் வந்து கிண்டி ட்ரஸ்ட்டுக்கும் சரி என் ஸ்கூலுக்கும் சரி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். So, hi, good afternoon to everyone. So, என்னை பற்றி நிறைய டோனர்ஸ் தெரியும். பட் அகைன் ஸோ மைசெல்ஃப் ஜனனி. எனக்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ ஐ லாஸ்ட் மை ஃபாதர் அட் 2020. மை மாம் ஆல்சோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஷீ கான்ட் ஏபிள் டு கோ டு எனி ஒர்க் அண்ட் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு விவரம் இல்லை. ஸோ மை பிரதர் ஆல்சோ ஸோ டியூரிங் தட் டைம் அவனுக்கு ஒரு 14 ஏஜ். ஸோ அப்போ தான் எனக்கு 18 ஏஜ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு இது ஐயோ டேடிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் காட் பிளாங்க். ஸோ தெரிஞ்சிடுச்சு எப்படியோ இனிமேல் ஃபேமிலி லீட் பண்ண நான் தான் ஒரு பெரிய தலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது நம்ம தான் இருக்கோம், ஸோ நம்ம தான் லீட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். ஸோ இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க லேட்டர் கெட் மேரீடு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இந்த கதை எல்லோரும் இங்கே கொடுக்கூடாது, மேரீட்லாம் கிடையாது, படித்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தேடும் போது ஸோ எங்கள் ஏரியாலே நான் கண்ணகி நகர் சொல்லிவிட்டு ஒரு ஸ்லம் ஏரியா அங்கே. ஸோ அங்கே போய் அங்கேயும் வந்து ஒரு முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க சொல்லி தான் இங்கே வந்தேன். அப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததால் ஸோ அவங்களும் ஃபண்டு இது பண்ணி என்னால் படிக்க வைக்க முடியாது சொல்லிவிட்டு தே சஜஸ்ட் திஸ் ட்ரஸ்ட். ஸோ அப்போ இங்கே வந்து சேரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி கைட் பண்ணாங்க. ஸோ டூ மாம் இது மாதிரி பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ சொல்லிவிட்டு அவங்க பண்ணாங்க.
அதுக்கப்புறம் காலேஜும் சேர்ந்தாச்சு. சரி, மற்றவங்க சார் சொன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க தானே ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம நல்ல ஒரு பெரிய காலேஜ் எது தெரியாமல் போய் சேர்ந்துருவோம் சொல்லிட்டு சேரல. முன்னாடியே காலேஜெல்லாம் பார்த்து வச்சேன், எது கொஞ்சம் ஃபீஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய எனக்கு தெரிஞ்சு கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காலேஜ் படித்தவங்கெல்லாம் ரிவ்யூஸ் கேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி போய் காலேஜில் சேர்ந்தேன். அப்புறம் கொஞ்சம் போக போக ஃபஸ்ட்டு காலேஜில் ஓகே ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நல்லதாக இருந்துச்சு. பட் போக போக செகண்ட் இயர் தேர்ட் இயர் போக போக அங்கே ஸ்டாஃப்ஸும் இல்லை. அப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே நான் பார்ட் டைம் டாமினோஸ் பிஸாவில் தான் ஜாப் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேஷில் தான் ஃபேமிலியும் லீட் பண்ணி ஸோ ஒரு ட்ராக்கில் அது போயிட்டு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. காலேஜில் வந்து எப்பயும் இந்த ஃப்ரீ டைமில் படிக்கிறது தான் உண்டு. ஸோ இப்போது தான் ஜாபில் ஒர்க் பண்ணி இப்போது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே டாமினோஸ் பீஸாலே அசிஸ்டன்ட் மேனேஜராக இப்போ தான் கமிட் ஆகியிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானுமே இங்கேருந்து வந்தேன். லைக் தட்ஸ் இட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய பேசணும்னு வந்து இங்கே வந்தோடனே எல்லாம் டக்குன்னு எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஒன்ஸ் அகெயின் வெரி தேங்க்ஸ் டு ஆல் டோனர்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். Very greetings to all. My name is Akash. First of all, I should say thankful for my staff and teachers and my HM Rajanarayan sir and Gindi 1975 Trust. Then most thankful for my family. I currently pursuing my bachelor's degree in Meenakshi Sundarajan College, B Computer Science Engineering. I did my schooling at Sri Ramakrishna Mission High Secondary School, Main. When I was completed my 12th, I got it 90% in my 12th. I'm very proud to be here because my sir was suggested to me. He said, "You can do yourself, Akash. You did all the things very well. So you believe in yourself first." So in our generation also, no one can believe itself. So always believe in yourself. Then I little bit talk about my school. It was golden memories for me, and my sir who's supporting always me. Then my family had a financial problem, so always it faced to college because I'm very small background, so that I can't give fees for college. Yeah, the most helpful for Gindi 1975 Trust, always helping all the students, and very proud this moment. Thankful, sir. All the donors and my sir and my family, thankful to everyone. தேங்க்யூ. நான் நடுப்புற இந்த மாதிரி உங்கள் டயத்தில் கொஞ்சம் டைம் திருடிப்பேன். இங்கே நார்மலாக நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரஸ்டி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பி உங்களை நடுப்புற கட் பண்ணலையேண்ணா, நீங்கள் தேங்க்யூ சொன்னப்பறம் தானே வந்தேன். ஓகே, டவுட் வந்து எடுத்ததுங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஊரில் இல்லாமல் எங்களோட கூட படித்த ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு ட்ரஸ்டி இருக்கார், who helped us to kickstart this trust. Mr. Shankar Ram is here, so I would want him to share his thoughts so that it will be helpful. அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். He has become an American citizen also. So he is one person who gave us the kickstart for the start along with Karunagaran. So முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேச பார்க்குறேன். I'll try to talk in Tamil. Good afternoon. Nice to see so many of you here. Thank you for coming. I'm Shankar Ram, as he said. I live in the States. I've been there for about 45 years. So our trust was started 14 years ago. This is the 15th year.
unbelievable. We thought, now we just started it a few years ago, but it's been 14 years completed. I think in the past 14 years, almost 2 crores collect பண்ணியிருக்கோம் நாங்கள். And 150 students approximately. I think Ramesh Rajan gave all the details. 150 students and 2 crores. So we are very, very thankful for giving us the opportunity to serve you. So, and for the parents, for trusting us, trusting the trust, to come and take aid from us for your studies. So very, very thankful for the students because you gave us the opportunity to give back to the society. So most of these people, right, we have doctors, engineers, commerce, but the most important thing is your future. The global market, right now the global economy, the global market is not really good. We have the war in Israel. I hope நீங்கள் எல்லாருக்கும் நியூஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலில் வார் நடக்கிறது, ரஷ்யா. So we have a lot of problems in the world. Okay, அப்போ ட்ரம்ப் வந்திருக்காருங்க. So now we have a lot of economic issues. He is putting tariffs. So அதனால we don't know where the economy is going to go. USல ப்ராப்ளம்னா definitely other countries will affect too because we are one of the strongest economies. அப்போ இந்தியாலையும் unemployment could happen, problems could happen. So as students, you should be prepared. And the other thing that's happening is artificial intelligence. I hope all of you have heard about artificial intelligence or what it is doing to the society and the application. So that's going to change your life. You're not going to have programming jobs. You're not going to have the same kind of jobs. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். So we don't know, even us, we don't know where it's going to go. என்ன ஆக போகிறது, என்ன மாதிரி வேலை கிடைக்க போகிறது தெரியல. இங்கே நம்ம ஊரில் பாப்புலேஷன் இருக்குது, ஸோ காம்படிஷன் ஏற்கனவே இருக்குது, ஏஐ வர போகிறது. ஸோ ப்ரோக்ராமர்ஸ் ஆர் லூசிங் ஜாப்ஸ், கம்பெனிஸ் ஆர் நாட் ஹைரிங். ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். தட்ஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஹேவ் ஜாப்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ். ஸோ பட் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஐடி ரெவல்யூஷன், ஒரு ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். But we all lived past that. So the best thing I always say, this too shall pass. அதாவது இதுவும் கடந்து போகும். There will be new opportunities, new things will be coming. But அதுக்கு உங்களுக்கு strength வேணும். So you need to have a couple of things I would like to say. Almost 3 things. First is courage and tenacity. Courage is தைரியமாக பண்ணணும் எதாக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் ட்ரீம் பண்ணலாம், இங்கே போவேன், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. But the dream stays a dream if you don't take the next step. புரியுதா அது? I mean, if you don't have the courage to take the risk, then your dream will only be a dream. Nothing will happen. So you have to take the next step, have the courage, tenacity. Failure ஆகும், definitely failures வர chance இருக்கு. Failure makes you stronger. Don't get disappointed. Failure makes you stronger. So you have to take the steps. Courage is very important and tenacity, not giving up. என்ன opportunity, keep your eyes and ears open. என்னென்ன opportunity இருக்குது மார்க்கெட்டில், என்ன பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம், what is the opportunity to start a business or go work with somebody. So keep your eyes and ears open. அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்துனே இருக்கணும், நியூஸ் எல்லாம் படிக்கணும். ITR, whichever industry, commerce and doctor and all, everything is changing now. Robotic medicine, commerce, HR, you don't need people, everything is done by AI. So it is going to affect you all, the next generation. நாங்களாம் ரிட்டையர், எங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Nothing happens for us. It's easy. So, but very important. The second thing is gratitude. அது ரொம்ப முக்கியம். Because gratitude என்ன, மரியாதை, giving back, whatever it is. So, big gratitude. First thing is thank your parents because they are the ones who've gone through all this difficulty. Thank your parents. Right? Thank not just say thank you. எல்லா விஷயத்துலையும் அவங்கள மதிக்கிறது, வீட்டில் இருக்க பெரியவங்களை மதிக்கிறது, அவங்களுக்கு கிவிங் பேக் டு தெம், கிவிங் ரெஸ்பெக்ட், வாட் எவர் ஹெல்ப் யூ கேன் ஹெல்ப். டெஃபினட்டாக ஜெனரேஷன்ஸ் தே ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. அதுக்காக உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சேர்ந்து இருங்க, அவங்களுக்கு கிவ் பேக் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் டீச்சர்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் மீன்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இது மாதிரி கும்பலில் அட்வைஸ் பண்ணுறவங்க. பேசிக்கலி பி கிராட்டிடியூட் டு பீப்புள் ஹூ ஆர் திஸ் த ட்ரஸ்ட். I see a lot of things, you're happy, you're thankful, that's gratitude. Okay? And the last but not the least is share your success. Success is not your title, your money in the bank. Yes, that is also sort of, you achieved something, but that is not success.
Success is when you share with others. You give, you share. Not necessarily money. You can, if you have money, give money. If you can give time. இப்போ நீங்கள் கற்றுனீங்களா இன்னொருத்தர் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும், எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் தட் இஸ் சக்ஸஸ். ஃபுல்ஃபில்மெண்ட். சந்தோஷமாக பணம் பேங்க்கில் சந்தோஷமாக இருக்கும், பட் நிஜ சந்தோஷம் அது இல்லை. நிஜ சந்தோஷம் பிகாஸ் வி ஹவ் ரியலைஸ்ட் இட், தட்ஸ் வாட் வி ஆர் ஆல் ஹியர். நிஜ சந்தோஷம், வாட் இஸ் இட் யோர் sharing with others, helping others succeed. I always say a leader, I've been running a lot of companies, I say leader is some person who makes more leaders. I can be a real good boss and I can do everything I want, but if you don't designate, delegate, you don't teach others how to become leaders, you're not a real leader. You have to give back. You have to learn and then give it back to them and let them succeed. அவங்க சக்ஸஸ் பண்ணும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்களாம் படித்து இதாகும்போது we are all very thankful, we are very happy. You're giving us the opportunity to do something back for you. And I heard all these stories, right? That அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, இது அதெல்லாம். That is, I lost my father when I was 18. And 5 sisters எனக்கு. So, Brahmin family. Very difficult. And nobody knows, a lot of people know that. I took loans. லோன் படித்து கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்து இங்கே 4 வருஷம் படித்து இருந்து ஒர்க் பண்ணி லோன் அடைச்சிட்டு கடன் வாங்கி நான் அமெரிக்கா போனேன். $400 கடன் வாங்கிட்டு டிக்கெட் வந்து பார்ட்டி வாங்கி கொடுத்தாங்க, நான் ஊருக்கு போனேன். போயிட்டு அங்கே உழைச்சி ஸ்டார்ட் மை பிஸ்னஸ், 6 கம்பெனி ஆரம்பித்து விற்றுருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் யாரும் தைரியம் கொடுக்கல, எல்லாம் செல்ஃப் மேட், ஐ டிட் எவ்ரி திங் ஆன் மை ஓன். ஸோ நம்மளுக்கு கரேஜ் வேணும், அந்த தைரியம் வேணும். ஸோ கரேஜ். தென் அங்கேயும் சரி இங்கேயும் சரி, success is not money. I never care about money. You have to give back. யாரா நாளைக்கு ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் இருந்தானா நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா நாள் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ வாட் இஸ் இட் ஐ கேன் டூ? இப்போ டைம் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், தட் இஸ் வாட் வி டூ. தான் சந்தோஷம். அங்கே அதே மாதிரி இன்னொரு நான் ப்ராஃபிட் வச்சுருக்கோம், ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் ஒன்று. ஸோ அது மாதிரி வாட் எவர் வி கேன் டூ, வி ஹேவ் டு கிவ் பேக். அதுக்கு வேல்யூவே கிடையாது. $1 you give away is $1 million. It's something you give back. That's very, very important. Okay? So continue giving back to the society. First your own circle, then outside circle, and then to entities like the trust. Give it back to the trust, give it back to wherever we can give. So that is real satisfaction, that is real success. That makes you strong, not weak. That makes you strong. Your strength is in giving back. So all you graduates, நீங்களாம் படித்து முடிச்சு வேலை கிடைச்ச உடனே முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் ட்ரஸ்ட்டு கொடுங்க, ஏன்னா இன்னொரு பையனுக்கு போகும், இன்னொரு பையன் பொண்ணுங்களுக்கு போகும். ஸோ ஆஸ் மச் as possible, give back. That's very important. So first, to succeed in life, courage, tenacity, விடாமல் பிடிச்சி வேணுங்கிற காரியத்தை பண்ணணும். Then gratitude. Gratitude should always be there in life. Now pass it on to others, and then success. That's very, very important in life. That's all I want to say. But again, I'm very thankful again for the students for giving us the opportunity to serve you, for the parents for trusting us with your students, with your son or daughter, and the donors. The donors basically keep us going. Everybody, the donors from our batchmates, they give us the money and they keep us going. Okay? And last but not the least, the trustees here. So I come once a year, twice a year, that's all. But the trustees here are doing the real job. Can all the trustees stand up? Rajamanikam, Narasimhan, Ramesh, Raghu, Chandrasekhar, Karnaharan. Give them a big hand. Thank you all so much. Thank you, Shankar Ram. Ramesh. Next agenda. Karna. இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லனா, நீங்களாம் இப்போ எல்லாம் கேட்டிங்களா, எஜுகேஷன்ன்றது டிகிரி வாங்குறது மட்டும் எஜுகேஷன் இல்லை. எஜுகேஷன் இஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப். வாட் எவர் யூ லேர்ன், வாழ்க்கையில் எதெல்லாம் யூ கம் அக்ராஸ் ஸோ மெனி திங்ஸ். இப்போ இங்கே வந்து பேசுகிறாங்க, யார் கூட பேசுகிறீங்க, எல்லாமே எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷன் நாங்கள் மீன் பண்ணுறது வந்து டிகிரி மட்டும் இல்லை, அது தட் இஸ் ஒன் போர்ஷன்.
அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எஜுகேஷன் தான். ஸோ அதெல்லாம் நல்லா பாடம் கற்றுன்னு இங்கெல்லாம் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, யார் எப்படி முன்னுக்கு வந்திருக்காங்க, யார் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் எஜுகேஷன். ரியல் எஜுகேஷன் இஸ் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரிபடி எல்ஸ். அதை சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ now சந்திரசேகர் will give a vote of thanks now. I am not giving a vote of thanks. One more. நீ சொன்னோடனே எனக்கு என்ன பேசினாங்கிறத மறந்து போய்ட்டுருதுப்பா. இல்லை, நான் எதுக்கு சொன்னேன்னா, நாங்கள் வந்து ட்ரஸ்டீஸ்லாம் நாங்கள் வி ஆர் அவைலபிள் 1-on-1. நீங்கள் ஏதாவது டவுட்ஸு இல்லை எங்களோட பேசணும் இல்லை எனிதிங் யூ வாண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை வந்து மீட் பண்ணலாம். எஸ்பெஷலி முதல்ல ஃபஸ்ட்டு 5-6 இயர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐ ஹவ் இன்ட்ராக்டட் குவைட் அ லாட். ஆனால் இப்போ வந்து நீங்கள் எல்லாம் அந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸ் வரீங்க, அப்புறம் போய்டுறீங்க. வி ஆர் ஆல் அவைலபிள். என் ஃபோன் நம்பர் இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் எடுத்துட்டு நீங்கள் வந்து நேராக உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து பேசலாம். யூ கேன் டாக் டு அஸ். வி ஆர் அவைலபிள். நிறைய நீங்கள் வேலை தேடுறச்ச கூட வி ஹாவ் அதர் எக்ஸ்பர்ட்ஸ் அதர் தென் ட்ரஸ்டீஸ் வித் அஸ். Please feel free to contact that and come for one-on-one discussion with any one of the trustees. We are all available. நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்களை சேர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டையாவது உங்களை இப்போ ஒரு டாபிக் நீங்கள் கொண்டு வருவீங்க, எங்களுக்கு தெரியலன்னா we will put you on to the correct person. So தயவு செஞ்சு please do contact us. Just it is not only giving money and doing it. We are available to guide you in your initial stages of your life. Okay, this is what I wanted to share with you. அப்புறம் வேறு யாராவது இப்போ எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பேசுனீங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் படித்து வேலைக்கு போனவங்களும் இருப்பீங்களா? யாராவது வரீங்களா பேசுகிறதுக்கு? பிஃபோர் மிஸ்டர் கருணாகரன் would like to give vote of thanks. இல்லை, வேற ஒருத்தர் அங்கேருந்து வராது. அவருக்கு Praveen is coming. One of the early batches. First batchனா மேஜராக எடுத்தது. We took a student before starting the trust. One student, அவங்க சீனியர் மோஸ்ட், அவங்க இல்லை, இன்னைக்கு டெல்லியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த செட்டில் வந்தவர் பீட்டர் பிரசாந்த். தேங்க்யூ சார். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஐ நெவர் வாலண்டியர்ட் இன் எனி ஸ்டேஜ் டு ஸ்பீக். நான் வந்தது ஒரே காரணம்னா, நான் பேசலைன்னா வேறு யார் இங்கே பேச முடியுன்ற ஒரு இதுதான். ஏன்னா ஐ பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி சின்ஸ் 2013. So when I say family, I mean it because நம்ம கிண்டி 1975 ட்ரஸ்ட் வந்து மற்ற ட்ரஸ்ட் மாதிரி இல்லை. லைக் மணி இன்வெஸ்ட் பண்ணி டொனேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு தெரில. ஸோ ஐ எம் ப்ரவுட் டு சே தட் நான் அப்பார்ட் ஃப்ரம் மணி ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் benefits from this, especially the valuable advices, and I'm proud to be mentored by Mr. Chandrasekhar sir and lot of the other donors here. So hi sir, Shankaram sir, hi. So thank you so much everyone, every donors and students for here. And one small advice to my fellow students, and again I'm repeating this. Take this opportunity to take advices from all your donors, because the minds, the brains they have lot of experience. You never know what inside it. So take this opportunity and go into their brains and gain as much as possible. So ஒரே லாஸ்ட் விஷயம் நான் முடிச்சிடுறேன். And what this trust has made me or transformed my life is, I'm proud to say that I'm the first engineer in my generation, in my family's generation. So I'm proud to say that it has happened only because of this trust, because engineeringன்றது என்னோட ஜென்ரேஷன்லே இல்லை, என்னோட ஃபேமிலி ஜென்ரேஷன்லே இல்லை. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் லைஃப்லேயே. ஸோ வாட் the same thing, educate people and eradicate poverty. அதை நான் வந்து என் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணேன். ஸோ how important it is, I truly realize that in my life. And thank you so much everyone once again for giving this opportunity, and all the best to all my fellow students for their life. Thank you so much. Sorry. And
as I said, I'm in this trust from 2013, and the most important thing I must to say this, I don't want to flex this because it is a need of the hour. Many students are saying that I'm willing to contribute when I've become a very good position in the future. So I'm proud to say that I've started donating from the last 2 years, and this is my 3rd year. I'm going to contribute again. Not just flexing it, I just want to motivate this to my fellow students and the passed out students to make it as an habit. Even I was very shy at the beginning. I don't know how to contribute. Thank you so much, sir. So I was very shy at the initial time how to donate. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். So I'm currently working in Cognizant. For the past 8 years, I'm in IT industry. Initially, through campus, I've selected in Accenture, and this is my 8th year completing in Cognizant. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். I mean, இந்த ப்ரொமோஷன் சண்டை போட்டுட்ருக்கேன் சார். அது எஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டொனேஷன் அந்த வில்லிங் in this point. So I was very shy at the beginning. எந்த அமௌண்ட் பண்ணுறது என்ன ஒரு ஐடியாவும் இல்லை. டோன்ட் ஃபீல் தட். ஒன் அட்வைஸ் ஐ டுக் ஃப்ரம் மிஸ்டர் சந்திரசேகர் சார். வென்னவர் எந்த ஒரு டவுட் எந்த ஒரு இது இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன், பேசுவேன், நிறைய பேசியிருக்கேன். அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தட் ஃப்ரேஸ் டு யுவர் செல்ஃப், தட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் யூ. சார் நான் சொன்னேன், சார் எனக்கு டொனேட் பண்ணுன்ற ஐடியா இருக்குது, பட் எந்த அமௌண்ட்டு என்ன எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது சார். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், ஊர் கோடி தேர் இருக்கிறது தான் அது திருவிழா. நீங்கள் ஊர் கோடி தேர் இருந்தால் தான் அது தேர், தனியாக பண்ணுறது இல்லை. அந்த தட் ஒன் ஃப்ரேஸ் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ட் மீ டு donated without any doubt, and I'm continuing it. And today, and this is the 14th year, I never missed an annual meet. I'm proud to say this because this is my family. I earned this place. I will always come till my last date to this annual meet, and I'll pledge here, I will contribute till the end of my life here. Thank you so much everyone for this opportunity. See, அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஒருத்தர் படுத்துட்டார் எங்கள் ஃப்ரெண்டு. கஷ்டமான வேலையை தான் எப்போ என் தள்ள கட்டுவாங்க. சந்திரசேகர் என்ன மாதிரி வேகமாக ஒன்றார் பார்த்தீங்களா? நான் இல்லை, தேங்க் கிவிங்க்குன்னு. எனவே அனைவருக்கும் நன்றி. இன்று எந்த ஒரு டிக்னிட்டரி ஃப்ரம் அவுட் சைட், அதாவது ஒரு பெரியவர்களை கூப்பிட்டு இப்படி அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி அட்வைஸ் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல வேண்டாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபாதர், பேரண்ட்ஸு, நம்ம வெல்விஷர்ஸ் அண்ட் டோனர்ஸ், இவங்க மட்டும் பேசினா போதும். இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் வெளியில் இருக்கவங்கள கூப்பிட்டு அவங்க பாட்டுன்னு ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு சிறிய முரண் இருக்குது. அதில் எல்லாம் வர்றவங்க நிறைய பேர் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்களே தவிர எனக்கு புரிகிற மாதிரி யாரும் தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவே நான் தமிழில் தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எங்களுக்கு வாய்ப்பளித்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுக்கு இதில் எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றத வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க முடியாது. 5 ரூபா கொடுக்குறோம், 50 ரூபா கொடுக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே உங்களுக்கு தான் முதல் நன்றி. மற்ற டோனர்கள், கொடையாளர்கள், வெல்விஷர்ஸ், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றி. மதிய உணவு தயாராக இருக்கிறது. சாதாரணமாக சிம்பிள் சைவ உணவு தான். இருந்து உணவருந்தி மகிழ்ச்சியுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे